வணக்கம். நான் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 22ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப நிதானமாக செயல்பட்டு திட்டமிட்டு ஒரு ஒரு வேலையும் ஒன்று பின்னாடி ஒன்று நிதானமாக முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த வாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஆரம்பத்தில் கொஞ்சம் சின்ன சின்னதாக டிலே இருந்தாலும் வாரத்தோட பின்னாடி பகுதியில் ஒரு நல்ல ஒரு தெளிவு, ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்பட போகுது. வேலையில் பார்த்தீங்கன்னா புதிய புதிய பொறுப்புகள் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஒரே நேரத்தில் பல வேலை செய்ய சொல்லுவாங்க. நீங்கள் கொஞ்சம் மென்டல் ப்ரெஷர் எடுத்துக்காமல் சூழ்நிலையை நீங்கள் அனுசரித்து ஒன்று பின்ன செஞ்சு பழகுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். உங்கள் மேலதிகாரிங்கெல்லாம் நல்லா கவனிப்பாங்க. நீண்ட நாளாக பெண்டிங்கில் இருந்த ஒர்க்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய புதிய கஸ்டமர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியாக இருக்கும். பணவரவு சீராக தான் இருக்கும். எதிர்பார்த்திருந்த பணங்கள்லாம் கொஞ்சம் டிலேவாக வந்தாலும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் கொஞ்சம் மெடிக்கலுக்காகவும், வீட்டுக்காகவும், ஃபேமிலிக்காகவும் கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். சில பேருக்கு பயணம் தொடர்பான செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ட்ராவல் கொஞ்சம் சக்ஸஸாக சின்ன டிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. பிறருக்காக கடன் கொடுக்கறது அல்லது பணத்துக்காக பொறுப்பெடுத்துக்கிறது மட்டும் ரொம்ப கவனமாக தவிர்த்துருங்க. அது கூட செய்யாதீங்க. கொஞ்சம் சேவிங்ஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அது உங்கள் ஹெல்த்துக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஃபேமிலிக்கும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஆனால் ரொம்ப நேரம் நீடிக்காது. அது நீங்களே கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சரி பண்ணி உங்களால் சரி பண்ணிக்க முடியும். அது முயற்சி பண்ணுங்கள். குழந்தைகள் தொடர்பாக ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. உறவினர்கள் கூட நீண்ட நாளாக இருந்த மனக்கணப்பெல்லாம் கசப்பு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வேலை பளு காரணமாக உங்கள் பாடி டயர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹெல்த்தில் அது கொஞ்சம் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். தூக்கம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் டைஜஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கும் சின்ன சின்ன ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாப்பிட்ற நேரத்தை கரெக்ட் பண்ணுங்கள். கரெக்டான டைமில் சாப்பிட்ருங்க. இதோ சாப்பிட்லாம் அப்படின்னு தள்ளி போடாதீங்க. கரெக்டான நேரத்தில் சாப்பிடுங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஏதாவது சின்னதாக பிரச்சனை இருந்தாலும் பக்கத்தில் டக்குன்னு டாக்டர்கிட்ட போயிட்டு சஜஷன் எடுத்துக்கோங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 19, 20, 21 அதாவது புதன், வியாழன், வெள்ளி 3 நாள் நல்ல அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும். அது நல்லபடியாக நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டிய நாள்னு பார்த்தீங்கன்னா 16, 17, 22 அதாவது ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, சனிக்கிழமை இந்த 3 நாள் உங்களோட வேலையில் கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க. நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகளாக இருக்கும். கன்னிராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சிக்கு பலன் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை அவசரப்படாத பிளான் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், பணத்தில் ஓரளவுக்கு நிம்மதி, குடும்பத்தில் படிப்படியான சூழல், அமைதி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். வாரத்தோட பின்னாடி பகுதி உங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல சாதகமாக இருக்கும். பழைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து கொஞ்சம் சக்ஸஸ் எடுக்கிறதுக்கான காலமாகவும் இந்த வாரம் அமையும். இதுதான் நான் உங்களோட பண்ணணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி. நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.